வணக்கம். வேந்தரின் ஆந்திமாலை தொடர் செய்திகளுக்காக கௌரி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை அருகே கரையை கடந்து கொண்டிருக்கும் வர்தா புயல், மீண்டும் கனமழை எச்சரிக்கை. வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம், முதல்வர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள். ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின்கம்பங்களும் சாய்ந்ததால் மின் விநியோகம் நிறுத்தம். விமான சேவை, பேருந்து போக்குவரத்து முடக்கம். 17 ரயில்கள் ரத்து. புறநகர் ரயில் சேவை நிறுத்தம். வர்தா புயலின் முதல் பகுதியும் மையப்புள்ளியும் கடந்துவிட்ட நிலையில் இரண்டாவது பகுதி தற்போது கரையை கடந்து கொண்டிருக்கிறது. புயல் மழை காரணமாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் முற்றிலுமாக நிலை குலைந்திருக்கின்றன. வங்கக்கடலில் உருவாகியிருந்த வர்தா புயல் தற்போது கரையை கடந்து கொண்டிருக்கிறது. புயலின் முதல் பாதியும் மையப்புள்ளியும் கடந்துவிட்ட நிலையில் மற்றொரு பாதியும் கடந்து கொண்டிருக்கிறது. இதனால் 2 மணி நேரம் நின்றிருந்த பலத்த காற்று மீண்டும் வீச தொடங்கியுள்ளது. புயல் கரை கடந்ததன் காரணமாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் முற்றிலுமாக ஸ்தம்பித்துவிட்டன. தற்போது தொடர்ந்து மழை பெய்வதுடன் மணிக்கு 100 கிலோமீட்டருக்கும் கூடுதலான வேகத்தில் கடுமையான காற்று மீண்டும் வீச தொடங்கியுள்ளது. மாலை 6:30 மணி வாக்கில் புயலின் முழு பகுதியும் கரையை கடந்துவிடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சாலைகளிலும் குறுகிய தெருக்களிலும் உள்ள பெரிய மரங்கள் முறிந்து விழுந்துவிட்டன. பெரிய மரங்கள் விழுந்து கிடப்பதால் பல இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை வேளச்சேரி இடையிலான பறக்கும் ரயில் போக்குவரத்தும் தொடர்ந்து மின்சார ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. மின்சார ரயில்கள் மட்டும் அவ்வப்போது இயக்கப்படுகின்றன. கடும் காற்று, பெரும் மழை காரணமாக நகர் பேருந்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. சாலைகளில் இருசக்கர வாகனங்கள் எதுவும் செல்லவில்லை. சென்னை விமான நிலையமும் மூடப்பட்டுள்ளது. பிற்பகலில் விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுவிட்டன. சென்னைக்கு மிக அருகே வர்தா புயல் கரையை கடந்து கொண்டிருக்கும் நிலையில் புயலின் தாக்கம் குறைய மேலும் சில மணி நேரம் ஆகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னைக்கு வடகிழக்கே வங்கக்கடலில் 300 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த வர்தா புயல் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை நோக்கி நகர்ந்தது. இன்று பிற்பகலில் சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த வர்தா புயல் மதியம் 1 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கியுள்ளது. இதனால் மணிக்கு 120 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. 3 மணி நேரத்திற்கும் அதிகமாக புயல் கரையை கடந்து கொண்டிருப்பதால் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை மட்டுமின்றி காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழையும் கொட்டி தீர்த்தது. சென்னைக்கு மிக அருகே வர்தா புயல் கரை கடந்துள்ள நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தற்போது அதிதீவிர புயல் என்ற நிலையில்தான் வர்தா புயல் சென்னையை கடந்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது புயலின் மையப்பகுதிதான் சென்னை துறைமுக பகுதி அருகே மாலை 3:30 மணி அளவில் கடந்திருப்பதாகவும், கிழக்கு பகுதி மாலை 6:30 மணிக்குள் கடக்கும் என்றும் அவர் கூறினார். காற்றின் வேகம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து மரக்காணம் வரை பரவியிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் பிறகு புயல் என்ற நிலையில் இருந்து குறைந்து இரவு 11:30 மணிக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை அடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதிதீவிர புயல் வார்தின் மையம் இன்று 12ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு சென்னை துறைமுகத்துக்கு அருகே கடந்துள்ளது. தற்பொழுது இந்த புயலின் கிழக்கு பகுதி கடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்று மாலை 6:30 மணி வரை தொடரும். இந்த நிகழ்வின் பொழுது கடற்பகுதியில் பலத்த காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்ரீஹரிகோட்டா முதல் மரக்காணம் வரை வீசக்கூடும். மிதமானது முதல் கனமான மழை பரவலாக பெய்யும். இன்று மாலை 7 மணிக்கு பின்னரும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு முதல்வர் பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை முதல்வர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ளார்.
இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை பலத்த காற்றுடன் கனமழை வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள பன்னீர்செல்வம் மீண்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். வர்தா புயலினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை உடனுக்குடன் சீர் செய்ய அமைச்சர்களுக்கும் அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளதால் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். குழந்தைகள், முதியோர் வீட்டை விட்டு வெளியே வராமல் பாதுகாப்பாக இருக்குமாறு 4 சக்கர வாகனங்களையோ 2 சக்கர வாகனங்களையோ பயன்படுத்த வேண்டாம் என்றும் முதல்வர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வர்தா புயல் காரணமாக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை மக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம் என தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வர்தா புயலின் வேகம் பகல் 1:45 மணி முதல் 3 மணி வரை சற்று குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 3 மணி முதல் 6 மணி வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும் வரை வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் உட்பட அனைத்து துறைகளின் உயர் அலுவலர்களும் பங்கேற்றனர். வர்தா புயல் கரையை கடந்து கொண்டிருப்பதால் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னையில் வர்தா புயலின் மையப்பகுதி கரையை கடந்தபோது 192 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று கோரத்தாண்டவம் ஆடியது. வீடுகளின் மேற்கூரைகள் மற்றும் அலுவலகங்களின் மாடியில் அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரையும் சின்னாபின்னமானது. சென்னையின் பெரும்பாலான இடங்களில் மரத்தின் அடிப்பாகத்திற்கு தண்ணீர் புக முடியாமல் கான்கிரீட் கலவையால் மூடப்பட்டிருந்தன. இதனால் பலமிழந்து நின்ற ஆயிரக்கணக்கான மரங்கள் வர்தா புயலின் கோரப்பசிக்கு இரையாகின்றன. வர்தா புயலின் பாதிப்புகளில் ஒரு சிலவற்றை காணலாம். வேரோட பிடிக்குதுங்களா? ரெக்கார்டு. வர்தா புயல் தாக்கத்தால் சென்னையில் சூறாவளி காற்று 190 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்து வருவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலைமை ஏற்பட்டது. இது தவிர நகரம் முழுவதும் 1000க்கும் அதிகமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். வர்தா புயல் இன்று மாலையில் கரையை கடந்துள்ள நிலையில் சென்னை நகர மக்களை புரட்டி போட்டு சென்றிருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். வர்தா புயல் உருவான நிலையில் நேற்று முதலே சென்னையில் இரவு முழுவதும் பலத்த மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதலே பலத்த காற்றும் வீச தொடங்கியதால் மக்களின் நடமாட்டம் குறைய தொடங்கியது. ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்தன. அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை, அதேபோல தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் போக்குவரத்தும் குறைவாகவே காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று பகல் 11 மணிக்கு மேல் மிக பலத்த காற்று வீச தொடங்கியதால் ஆங்காங்கே சாலைகளில் மரங்கள் ஒடிந்து விழத் தொடங்கின. இதனால் போக்குவரத்துகள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசு பேருந்துகள் இயங்கவில்லை. புயல் என் ஏஜில் தெரியும் பார்த்ததே கிடையாது. இந்த பார்க்கிங்கில் விட்டு இந்த கார் மேலெல்லாம் மரம் விருந்து கார்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரோடு ஃபுல்லாக எல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. திரும்ப எப்படி வீட்டுக்கு போகுது அது மாதிரி தெரில. எல்லா ரோட்லேயும் மரம் விருந்து பிளாக் ஆகிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிராஃபிக் ஜாம் அது இதுன்னு எல்லாமே. காலையில் வரைச்சு ட்ரெயின் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டோம், எந்த ஒரு ப்ராப்ளம் இஷ்யூஸ் சொல்ல. அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் நம்ம இப்படி நின்று கூட பேசிகிட்டு இருக்க முடியாது, அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்கும். பட் இந்த புயல் காரணமாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஜிலோன்னு இருக்குது. பஸ்ஸு வரலன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பஸ்ஸும் இது வரைக்குமே பார்க்கவே இல்லை. யாரும் எந்த ஒரு மூமெண்ட்டும் தெரியல. ஸ்டம்பிச்சு போய் இருக்கு. நாங்களும் அப்படி நின்றுட்டுருக்கோம். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து பொதுமக்கள் மீண்டுள்ள நிலையில் இன்று வந்த வர்தா புயலால் சென்னை நகர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சையது. சென்னையில் வர்தா புயல் கரையை கடந்தபோது 190 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது. இதனால் புறநகர் ரயில் சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இருப்பு பாதை மூழ்கும் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து முடங்கியது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன்.
நேற்று நள்ளிரவு முதலே சென்னை மற்றும் சென்னையின் புறநகர் பகுதியில் கனத்த மழை புயல் காற்றுடன் பெய்து வருகிறது. மேலும் இதன் காரணமாக சென்னை நகர மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. நகரின் பெரும்பாலான நிறுவனங்கள் இன்று விடுமுறை விடுத்துள்ளன. மேலும் தொடர்ந்து புயல் காற்றுடன் மழை பெய்து வருவதாலும் நகரின் பல்வேறு இடங்களில் சிந்தாதிரிப்பேட்டை, ஈக்காட்டுத்தாங்கல், நந்தனம், டிடிகே ரோடு, தேனாம்பேட்டை, பாண்டி பஜார் உள்ளிட்ட நகரின் பெரும்பாலான இடங்களில் சாலையில் இருக்கக்கூடிய மரங்கள் சரிந்து விழுந்ததை அடுத்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம், சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி நோக்கி செல்லக்கூடிய ரயில்களின் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து சூலூர்பேட்டை நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் சேவையும் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. தாம்பரத்துலேருந்து வரோம் சார். 9 மணிலேருந்து இங்கே வந்து கோடம்பாக்கத்தில் வந்து ட்ரெயின் நின்று போச்சு. அதுமாதிரி ட்ரெயினை எடுக்கலை. கேட்டால் மரம் ஏதோ விழுந்து கிடக்கிறதா சொல்கிறாங்க. எப்போ முடியும்னு தெரியல, எப்போ போக போகிறோன்னு தெரியல. 9:30க்கு இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் நின்றுது, அங்கே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க ட்ரெயின் இது. அங்கேருந்து இறங்கி வந்து இந்த ட்ரெயினில் வந்து பாஸ் ஆகி உக்காந்துருக்கோம். இது இன்னும் மூவ் ஆகலை. இதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஆஃபீஸ்க்கும் போக முடியாது, வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. கொஞ்சம் மழை விட்டுச்சு, அதெல்லாம் ஆட்டோ பிடிச்சி போகலான்னு பார்த்தோன்னா அதுக்கும் வழி இல்லை. ஆஃபீஸ் விஷயமா நான் செக்ரட்டரியேட் போனேன். இந்த ட்ரெயினில் வந்து இருந்து இப்போ 2 மணி நேரமாக இதே இடத்துல நிற்கிது. நான் அங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் மழையில் நனைஞ்சிக்கிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியாமல் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது மேலும் நகரின் பெரும்பாலான இடங்களில் மரங்கள் கவிழ்ந்திருப்பதாலும் சாலையில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கோடம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் மாரியப்பன். வர்தா புயல் கரையை கடந்து கொண்டிருப்பதால் சென்னை விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னைக்கு மிக அருகில் வர்தா புயல் தற்போது கரையை கடந்து கொண்டிருக்கிறது. இதனால் மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. இதேபோல் சென்னையில் புறநகர் ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் பெரும்பாலான பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆங்காங்கே பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பேருந்து சேவை முற்றிலும் முடங்கியது. வர்தா புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு இயக்கப்படும் ரயில்களை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. வர்தா புயல் காரணமாக சென்னையில் பெரும் காற்றுடன் கனமழை கொட்டி வருகிறது. இதனால் நகரெங்கும் தெருவுக்கு ஒரு மரம் என்ற விதத்தில் கணக்கில் அடங்காத மரங்கள் சாய்ந்தும் முறிந்தும் கிடக்கின்றன. சென்னை சென்ட்ரல் எழும்பூர் ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கி கிடக்கிறது. இதனால் 17 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு நகரங்களிலிருந்து சென்னை வழியாக இயக்கப்படும் ரயில்கள் காட்பாடி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. பெங்களூருவிலிருந்து வேறு மாநிலங்களுக்கு சென்னை வழியாக செல்லும் ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. We have also to regulate and divert and partially cancel some long distance trains which are reaching Chennai or coming out of Chennai. Southern Railway Public Relations Department is keeping public posted about the cancellations, diversions, regulation of the trains through their press bulletins on their Twitter account, on their Facebook account and a website. Our officers will keep reviewing situation after regular intervals. ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் வர்தா புயல் காரணமாக மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. இதனால் அங்கு பலத்த மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள வர்தா புயலால் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. இதனால் அங்கு பலத்த மழை பெய்து வருகிறது. ராயலசீமாவின் சித்தூர், கடப்பா மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. நெல்லூர், பிரகாசம், குண்டூர், கிருஷ்ணா மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. NDRF has deployed 2 teams in Sulurpeta, and we are in the condition to handle any types of situation regarding this cyclone. We visited the 4 or 5 villages and we aware the villagers about this cyclone. காஞ்சி, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கனமழை, பலத்த காற்று வீசுவதால் மக்கள் கடும் பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
வர்தா புயல் பற்றி எச்சரிக்கை விடுக்கும் வகையில் கடலூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டுள்ளன. கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் 2 நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். இதனிடையே வர்தா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் தாழங்குடா, தேவனாம்பட்டினம், சோனங்குப்பம், சொத்திக்குப்பம், பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட 49 கடலோர கிராமங்களில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. தேவனாங்குப்பம், வெள்ளி கடற்கரையில் கடலோர காவல் படையினர் வாகனம் மூலம் ரோந்து சுற்றி வருகின்றனர். மேலும் புதுவை கடற்கரை சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. வர்தா புயல் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம், மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. காலை முதலே மழை பெய்து வருவதால் பணிக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சாலைகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் நேற்று இரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர், பொன்னேரி, எண்ணூர், திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் பழவேற்காடு பகுதியில் கடல் நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 2000க்கும் அதிகமானோர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 60க்கும் அதிகமான படகுகளும் பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பழவேற்காடு மற்றும் மணலியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த 20 பேர் 2 குழுக்களாக முகாமிட்டுள்ளனர். புயல் கரையை கடக்கும் போது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டால் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர்கள் தயார் நிலையில் உள்ளனர். புயலுடைய காற்று வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் போட்டு வலை எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எங்களுடைய நார்மலான ஒரு வாழ்க்கை ரொம்ப பாதிச்சிருச்சு அந்த இடத்துல. அதனால் இங்கே வந்திருக்கோம். இங்கே எங்களுக்கு சாப்பாடு வசதி எதுவுமே இல்லை. எந்த அதிகாரியும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் செய்யலை. ரொம்ப கஷ்டப்படுறோம். வெளியே போக முடியல, வர முடியல. எந்த கடையும் இல்லை, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்க மட்டும் தான் இடம் இருக்குது. மற்றபடி எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஊர் எல்லாமே மூழ்கி போயிருக்கு. தகுந்த சாப்பாடு, உணவு இல்லாமல் மக்கள், குழந்தை, குட்டி எல்லாமே தவியாக வீடு விட்டு வாசலை விட்டு வந்து இங்கே வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். ரொம்ப மன கஷ்டத்தில் எல்லாம் மக்கள் தண்ணீர் சின்னரில் வந்து ரொம்ப மன கஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. வர்தா புயல் தாக்கத்தால் வட சென்னை மற்றும் வல்லூர் அனல்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் ஒட்டுமொத்தமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலத்த காற்றும் கனமழையும் தொடர்கிறது. புயலின் கரையை கடக்கும் இடங்களாக உள்ளதால் வடசென்னை மற்றும் வல்லூர் அனல்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. வர்தா புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. புதுச்சேரி கடல் பகுதியில் அலைகளின் சீற்றம் அதிகரித்துள்ளது. புதுச்சேரி துறைமுகத்தில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே கடல் சீற்றத்தின் காரணமாக 3 மீனவர்களின் வீடுகள் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டன. வானூர் வட்டத்திற்குட்பட்ட பொம்மையார் பாளையத்தில் 1000க்கும் அதிகமான மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சுனாமிக்கு பிறகு ஏற்பட்ட கடல் சீற்றத்தின் காரணமாக வீடுகள், மரங்கள், படகுகள் சேதமடைந்து வருவதால் கடற்பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வர்தா புயலின் காரணமாக விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. புதுச்சேரி அருகே உள்ள பொம்மையார் பாளையத்தில் கடலோரத்தில் உள்ள மீனவ குடியிருப்புகளில் கடல் நீர் உள்ளே புகுந்ததால் 3 மீனவ குடி வீடுகள் சேதமடைந்தன. மரம் விழுந்துருச்சு, வீடு விழுந்து 3 வீடு விழுந்துருச்சு. இது யாரும் பார்க்க வரல. இன்னைக்கு எங்கள் ஈசா ரோட்டு கிட்ட போகுது வலை வரலாம். அதுக்கு தூண்டில் வலையை கட்டி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். வர்தா புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததால் காஞ்சிபுரம் மாவட்ட மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி தலைமையில் தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, வருவாய் அலுவலர் ஆகியோர் கடலோர பகுதியான மாமல்லபுரம், கல்பாக்கம், புதுப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதனால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் பெரும் இழப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது. இப்போ காற்றினுடைய வேகம் ரொம்ப வேகமாக இருக்குது. நாங்கள் யாரும் கடலுக்கு போகல. அவங்கவுங்க போட்டு, மரம், போட்டு எல்லாத்தையும் தூக்கி கரையை அப்புறம் படுத்துட்டோம். கலெக்டர்மா வந்தாங்க, சொன்னபடியாக நாங்கள் எல்லாம் கரெக்டாக செய்து வச்சுட்டோம். இப்போதைக்கு எந்த நேரம் புயல் காற்று அமைதியாகும்னு தெரியாத சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் எவ்வளோ நேரம் இந்த கரை கிடக்குன்னு தெரியல.
இன்னும் தண்ணி அதிகமாக உள்ள வரும் போல இருக்கு. இந்த அளவுக்கு நாங்கள் இதுவரையும் கடலை பார்த்ததே இல்லை. எப்படி பார்த்தாலும் 8 அடியிலேருந்து 9 அடி வரையும் கிளம்பி அடிச்சிட்டு இருக்கு. நாகப்பட்டினத்தில் வலை அறுபட்டதில் மீனவர் பலியானார். படுகாயமடைந்த 2 மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த 9 மீனவர்கள் கடந்த 8ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றிருந்தனர். வர்தா புயல் தாக்கத்தை அறிந்து கரை திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் வலை அறுபட்டு ராஜாங்கம் என்ற மீனவர் பலியானார். தங்கரசு, இடும்பன் ஆகிய 2 படுகாயமடைந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியை அடுத்த பாக்கம்பாடி என்ற இடத்தில் கல்லூரி பேருந்து ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் படுகாயமடைந்தனர். கள்ளக்குறிச்சியை அடுத்த பாக்கம்பாடியில் மகளிர் கல்லூரி பேருந்து ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஏரியில் கவிழ்ந்தது. இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். பின்னர் வந்த சின்னசேலம் தீயணைப்பு துறையினர் படுகாயமடைந்த 20க்கும் அதிகமான கல்லூரி மாணவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 3 பேர் கவலைக்கிடமான நிலையில் சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக சின்னசேலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அருள்மிகு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவடைய உள்ளதால் பக்தர்கள் 8 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கேரள மாநிலம் அருள்மிகு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை மாதம் மண்டல கால பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது. எனினும் மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தால் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் குறைந்து காணப்பட்டது. தற்பொழுது சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பம்பை முதல் சன்னிதானம் வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதனால் சபரிபீடம், சரங்குத்தி ஆகிய இடங்களில் பக்தர்கள் தங்கியிருந்து பகுதியாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் 6 மணி முதல் 8 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் சற்று நேரத்தில் ஏற்றப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் பற்றி நமது செய்தியாளர் விக்னேஷ் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் மகா தீபமானது திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீபமானது இன்னும் சற்று நேரத்தில் மலை உச்சியில் ஏற்றப்பட இருக்கிறது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் அந்த கிரிவல பாதையில் கிரிவல வரக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. திருவண்ணாமலையை பொறுத்தவரை காலை முதலே விட்டு மழை பெய்து வந்தது. கடந்த 1 மணி நேரமாக பலத்த மழை பெய்து வருகிறது. அவ்வப்போது காற்றும் வீசி வருகிறது. ஆனால் பக்தர்கள் தாங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக தொடர்ந்து அவர்கள் இந்த கிரிவல பாதையில் சுற்றி வருகின்றனர். ஆங்காங்கே மொட்டை எடுத்தும் அவர்களுடைய காணிக்கை செலுத்தி வருகின்றனர். அதாவது 2668 அடி உயரமுள்ள அந்த மலை உச்சியில் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த மகாதீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. அந்த காட்சியினை பார்க்கும்போது தாங்கள் வாழ்வில் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி தங்களுக்கு மிக நன்மை பெருகும் என்பதுதான் அந்த பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இங்க திருவண்ணாமலை தீபத்துக்காக வந்திருக்கோம். காலையில் 8 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம். ஃபுல் கூட்டமாக இருக்குது. மழையும் பொருட்படுத்தாமல் இங்கே மக்கள்லாம் நிறைய பேர் வந்துனே இருக்காங்க. இது நாங்கள் 5th டைம் வரோம். ஒரு டைம் வரப்பையும் நாங்கள் வேண்டதெல்லாம் நடக்குது. அதனால் இந்த வாட்டியும் நாங்கள் வேண்டது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் வரோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீபம் ஏற்ற போகிறாங்க. அதுக்காக மழையும் பொருட்படுத்தாமல் மக்கள்லாம் நின்று பார்த்துருக்காங்க. நாங்களும் இறைவன் அருள் பெறுவதாக நின்றுக்கிறோம். மதுரையிலேருந்து வந்திருக்கோம். ரொம்ப மழையும் புயலுமா இருக்குது. காலையிலேருந்து இங்கே தீபம் ஏற்ற போகிறாங்க. அதை நாங்கள் பார்த்து நல்லா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும் நாங்கள் நம்புகிறோம். நல்லது நடக்கும்னு நம்புகிறோம். க்ரௌட் ரொம்ப இருக்குது சார். ரொம்ப நிறைய எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்காங்க சுவாமி தரிசனத்துக்காகவே. இன்னும் சற்று நேரத்தில் அந்த மகாதீபமானது ஏற்றப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. வேந்தர் செய்திகளுக்காக திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் ஆலய வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் எஸ் விக்னேஷ். இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி தொடரை கைப்பற்றி இந்திய அணி சாதனை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்து நாட்டில் உலகின் நீண்ட தொலைவு சுரங்க ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பது பயணிகளிடம் பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் நீண்ட தொலைவு சுரங்கத்தில் அதிவேக ரயில் சேவை சுவிட்சர்லாந்து நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஜூரிச் நகரிலிருந்து லூகனோ வரை 57 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிதாக சுரங்க வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. 17 ஆண்டுகளாக நடந்த இந்த பணி முற்றுப்பெற்று இந்த சுரங்க வழித்தடத்தில் மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயில் இயக்கப்பட்டது.
முதல் பயணத்தை மேற்கொள்ள குலுக்கல் முறையில் பயணிகள் தேர்வு செய்யப்பட்டனர். உலகின் நீண்ட தொலைவு சுரங்கப்பாதையில் அதிவேக ரயிலின் பயணம் மேற்கொண்டது வாழ்வில் மறக்க முடியாத அனுபவம் என பயணிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். 1 மணி நேரத்தில் இந்த ரயில் 220 கிலோமீட்டர் தொலைவை கடந்து லூகனு சென்றடைந்ததும் பயணிகளுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 3-0 என இந்தியா கைப்பற்றியுள்ளது. மும்பையில் உள்ள வான்கடை திடலில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 400 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியா அதிரடியாக விளையாடி 631 ரன்கள் குவித்தது. இந்த போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கேப்டன் விராட் கோலி இரட்டை சதமும் ஜெயந்த் யாதவ் சதமும் அடித்தனர். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 231 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் இங்கிலாந்து அணி தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. 4ஆம் நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 182 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸை விட 49 ரன்கள் பின்தங்கிய இங்கிலாந்து அணி விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து தடுமாறியது. டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளான இன்று ஆட்டத்தை தொடர்ந்த இங்கிலாந்து அணி 195 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 36 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 3-0 என இந்தியா கைப்பற்றியுள்ளது. 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி வரும் 16ஆம் தேதி சென்னையில் தொடங்குகிறது. இந்திய கிரிக்கெட் டெஸ்ட் அணியின் கேப்டன் விராட் கோலியின் சாதனை பட்டியல் தொடர்கிறது. சென்னையில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தோனி 224 ரன்கள் குவித்ததே இந்திய கேப்டன் ஒருவர் எடுத்த அதிகளவு ரன் என்பதே சாதனையாக இருந்தது. தற்போதைய போட்டியில் கேப்டன் விராட் கோலி 235 ரன்கள் குவித்து இந்த சாதனையை முறியடித்துள்ளார். பன்னாட்டு கிரிக்கெட்டில் ஓராண்டில் 3 இரட்டை சதங்களை அடித்து 3வது கேப்டன் என்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றுள்ளார். ஒரு நாள் போட்டி, டெஸ்ட் போட்டி, T20 என 3 விதமான போட்டிகளிலும் 50க்கும் அதிகமான சராசரியை எட்டிய முதல் வீரர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான தற்போதைய தொடரில் 640 ரன்கள் குவித்துள்ளதால் இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு தொடரில் அதிக ரன் குவித்த வீரர் என்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை அருகே கரையை கடந்து கொண்டிருக்கும் வர்தா புயல், மீண்டும் கனமழை எச்சரிக்கை. வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம், முதல்வர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள். ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின் கம்பங்களும் சாய்ந்ததால் மின் விநியோகம் நிறுத்தம். விமான சேவை, பேருந்து போக்குவரத்து முடக்கம். 17 ரயில்கள் ரத்து. புறநகர் ரயில் சேவை நிறுத்தம். இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.